அடிச்சு படுத்து கிடப்பா, விடிஞ்சது கூட தெரியாம. எத்த கூட்டியல அத்தை, என்னாச்சு அத்தை? அதுவா நொன்னாச்சு. கேட்டி மணி என்ன 5 மணிக்கே உருவாட்ட பொம்பளை எல்லாம் எந்திரிச்சு கோலம் போட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு எல்லாம் பண்ணிட்டாளுவ. நீ இப்பதான் நான் சீவி சிங்காடிச்சு எந்திரிச்சு வார. சரி சரி சீக்கிரம் போய் மாட்டு சாணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு நல்லா கரைச்சு விட்டு தெளிக்கணும். கரைச்சு விட்டு தெளிக்கிறேன்னா உன் மூஞ்சில தூக்கி அடி செஞ்சிருவேன். வாசல்ல தெளிச்சு நல்லா கூட்டி நல்லா ஒரு கோலமா போடு. சரி சரி நான் போய் சாணி எடுத்துட்டு வரேன். எனக்கு வர்ற கோபத்துக்கு சாணி எடுத்து கொண்டாந்து இவன் முகரையிலே ஊத்தி மொழி விட்டுருமான்னு வருது. எனக்கு என்னமா வருது கோபம். மாமியார் கல்வி பொழுதனைக்கு வேலை பார்த்துட்டே தான் இருக்கேன். உடம்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் குத்துது. கொஞ்ச நேரம் படுத்து கிடந்தா இவளுக்கு கேடுகார மாதிரி வந்துடும். இவ கரைச்சி ஒரு நாளைக்காச்சும் போட்டா 7 நாள் போட்டு சாவடிக்கிறா. சரி போவோம், போய் எடுத்துட்டு வருவோம். அப்படியே கரைச்சி போடுவோம். சிக் 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 சிக். என்ன இங்கனே தெளிச்சுக்கிட்டு இருக்கோம். மாமியார் கழுவிட்ட கொஞ்சம் எடுத்து தெளிச்சு விடுவாங்க கொஞ்சம். நல்லா தெளிக்கிறேன், எல்லாம் வேகமா தெளிக்கிறேன். சரி சரி நல்லா தெளிப்போம். ஐயோ அத்தை, இங்க தெளிச்சது உங்க முகரையில வந்துட்டேன் சாணி. ஐயோ அத்தை, சாரித்த சாரித்த. மாமியார் கிளவி சாணி அள்ளிட்டு அப்படியே அவன் குட்டிமே பிடிச்சு பிக்கிறான் பாருப்ப. என்கிட்ட வம்பு வச்சுப்ப குறுக்கெலும்பு ஒட்டிச்சு போடுறதுக்க மரியாதையா இருந்துக்க. இந்த பயம் இருக்கட்டும். கோலம்புடைகளோட மல்ல கட்டுறதுலயே போராடுறதுலயே நம்ம வேலையே கெட்டு போயிடுது. சரி கோலத்தை போட்டு நம்ம போவோம். நம்ம கோலம் போட்டு அழகே அழகுதான். Huh?